வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய மூர்த்தி தாம்பரம். எங்கே வந்திருக்கோம்? படப்பை பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், படப்பை பஸ் டெர்மினஸ், படப்பை பஜார் மார்க்கெட். அதில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா புஷ்பகிரி. அதில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி காட்டுறேன் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடுங்க. Plot number 192. ஒரு 4250 சதுரடி. நம்ம பார்க்குறது நம்ம சைட்டுக்கு பின்னாடி அதை பஸ் போதா 40 ஃபீட் ரோடு, நம்மளது 30 ஃபீட் ரோடு. அதிருது இல்லை? மெட்ரோ ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்கி போடலாம். 2.8 கேட்குறாங்க. ஒரு நிஜத்தை சொல்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் லேஅவுட் போட்டு 4.2 3.8 இருந்து 4.2 வரைக்கும் விதவிதமாக லேஅவுட் போட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குறது 4 இல்லை 3 இல்லை 2800 ஒன்லி, 2800 ரூபாய். ஏன் வாங்கக்கூடாது? வாங்கலாமா? உங்கள் அன்பு மகளுக்காக வாங்கலாமான்னு கேட்குறேன். ஆசை மகள், செல்வ மகள், உங்கள் வீட்டு இளவரசர், வாங்கி கொடுத்துருங்க. கல்வி செல்வம், யாராலும் அளிக்க முடியாத செல்வம், கல்வி செல்வத்தை கொடுக்குறீங்க. குடும்ப தலைவர் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இதையும் வாங்கி போடுங்க. இன்றைக்கி தாம்பரம்லாம் 9000, ஈஸ்ட் தாம்பரம் போனால் 12,000. அந்த பாரதி யூனிவர்சிட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டு 10,000 11,000 ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் நெல் விளைஞ்ச பூமி, இன்றைக்கி பொன் விளையுது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து யாரையும் வற்புறுத்தலை, நிஜத்தை சொல்கிறேன், ஆதங்கத்தில் சொல்கிறேன். வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை செல்வங்கள் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப தலைவர், உங்களால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. வீட்டு மகாலட்சுமி இருக்காங்களே, அன்பு மனைவி, நீங்களும் அவங்களும் உட்காந்து பேசுனீங்கன்னா சக்ஸஸ். முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? நல்லா 56 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 4250 சதுரடி இருக்குது. 2800 ரூபா கேட்குறாங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க, வாங்கி போடுங்க. மடன்னு வளரும். திருப்பி சொல்கிறேன், தவறான தகவல் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து கடவுள் கொடுக்குற பிராப்தம் உங்களுக்கு. அதில் தவறு பண்ணுறது நாங்கள் விருப்பப்படுறதில்ல. எதுலேயுமே தவறு பண்ண விரும்ப மாட்டோம். சொத்து வாங்குறதெல்லாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம், அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. கால் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.